முறுமுறுன்னு ரிப்பன் பகோடா பண்ணுறதுக்கு அரை கப் மைதா மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். இதை மைதா மாவு வச்சும் பண்ணலாம், இல்லைன்னா கோதுமை மாவு வச்சும் நம்ம ரிப்பன் பகோடா பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மைதா மாவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஆற விட்டுட்டு சலிச்சிட்டு எடுத்துக்கணும். அடுத்து இதில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். சின்ன ஸ்பூனால் ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து இதை பிசைஞ்சு விட்டுக்கணும். நெய் சேர்த்து நம்ம பண்ணும்போது ரிப்பன் பகோடா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஆனால் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். தோராயமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணீர் அது மாதிரி தேவைப்படும். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு தலை வெண்ணெய் உருண்டை மாதிரி இருக்கணும். முறுக்கு அச்சில் சும்மா ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் மட்டும் இது மாதிரி தடவி கிரீஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் முறுக்கு அச்சிலையும் நிறைய தடவக்கூடாது, அதுக்கப்புறமா ரிப்பன் பகோடா ரொம்ப தூளாக உதிர்ந்து போயிடும். எண்ணெய் இப்போ நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ரிப்பன் பகோடா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். மைதா மாவு ஏற்கனவே வெந்த மாவுன்றதுனால இது சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம பொட்டுக்கடலை வேறு சேர்த்துருக்கிறதுனால கலரும் மாறிடும். அதனால் இதை ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா திருப்பி போட்டு நல்லா பொரிச்சிட்டு உடனே இதை எடுத்துடணும். நல்ல மொறுமொறுன்னு ரொம்பவே சுவையான ரிப்பன் பகோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.